Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Nahmaduhu wa nusalli ala rasulihil karim, amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil Majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Kullu man 'alaiha fan wa yabqa wajhu rabbika dzil jalali wal ikram. Fabi ayyi ala'i rabbikuma tukadziban. Sadaqallahul aliyyul azim. وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال عليه الصلاة والسلام. புகழ்ச்சியும் இவ்வையகத்தில் நிலங்காத உயிர் ஜீவராசிகளை படைத்து அனைத்து உயிர் ஜீவராசிகளுக்கும் அதற்கு ஏற்றாற்போல் கிருபை செய்யக்கூடிய வல்லநாயனுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள், அன்னாரின் தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும், இந்த காணொளியில் இணைய இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் இல்லந்தோறும் யாசீன் என்ற அடிப்படையில் 3வது வாரம் நமது ஜமாத்தை சேர்ந்த மர்ஹூம் முகமது அலி அண்ணன் அவருடைய வீட்டில் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். இதே போன்று கியாமத் நாள் வரையும், கியாமத் நாளிலும் கூட ஒற்றுமையோடு இருப்பதற்கு வல்லநாயன் பரிபூர்ணமாக தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. கணேசத்திற்குரியவர்களே, ஒரு அபாயகரமான காலகட்டம் கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். என்ன நடக்குது, நம்ம யூகிக்கிறதுக்குள்ள பல சம்பவங்கள் நடந்துருக்கு. நம்ம அதிலிருந்து மீண்டு வெளியே வர்றதுக்குள்ள அடுத்த ஒரு அடி, ஒன்னுல இருந்து மறுபடியும் மீண்டு வர்றதுக்குள்ள அடுத்த ஒரு அடி. அப்ப இதனால நமக்கு என்ன படிப்பினையா அல்லா சொல்ல வர்றோம்? நம்ம எப்பவுமே தொழுகிறோம், எங்களை பாதுகாத்து நம்ம கேட்கிறோம், உலக முஸ்லீம்கள் பாதுகாப்புடன் கேட்கிறோம். ஆனா இருந்தும் கூட சில நேரங்கள்ல, பல நேரங்கள்லையும் கூட ஒரு நம்மளால ஏத்துக்கிற முடியாத சம்பவங்கள் நம்ம யோசிச்சு பார்க்கலாம், என்ன நடந்துச்சு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் யாருமே நடந்து முடிஞ்ச கொரோனால இருந்து இன்னும் யாரும் மீளல. ஒரு நேரம் இருந்துச்சு, இவர் எப்ப பிறந்தாருன்னு ஒரு முக்கியமான ஆளை சொல்லி கேட்டோம்னாக்க கிமு அல்லது கிபின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி அல்லது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு பின்னாடி, இதுதான் பெரும்பாலும் சொல்றது. கிபி இத்தனை வருஷத்துல அவர் பிறந்தாரு, விஞ்ஞானிகள்லாம் அதை வச்சுதான் கணிச்சாங்க. இப்ப அந்த மாதிரி கோமு கோபி, கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின், இப்ப அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இன்னும் அதுல இருந்து நம்ம மீண்டு வரல. அடுத்த அடி கேரளாவில் நடந்த சம்பவம். இன்னைக்கு முகநூல்கள் திறந்தாலும் அந்த கேரளா சம்பந்தப்பட்ட சம்பவங்கள். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க டெலிவிஷன் டிவியை திறந்தாலும் செய்திகள் பார்க்கணும் அப்படின்றாலும் கேரளா சம்பந்தப்பட்ட சம்பவங்கள். அது அந்த மக்களை யோசிச்சு பார்க்கல, இப்படி எல்லாம் நடக்குமான்னு அவங்க யோசிக்கல. ஏன்னா எப்படி நம்ம இந்த மலேசியாவில் வந்து அதிகமான மழை பெய்யக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு டைப்பிங்க நம்ம குறிப்பிட்டு சொல்றாங்க, எல்லாருமே சொல்லுவோம் அதிகமான மழை பெய்யலாம் டைப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறோம். அந்த மாதிரி இந்தியாவை பொறுத்தவரையிலையும் மற்ற நார்த் சைடில் மழை பெய்யறதாக இருந்தாலும் கூட கேரளாவிலேயே அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடங்கள் இருக்கத்தான் செய்யுது. எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குனாக்க, வயநாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர், அந்த ஊரை சுற்றி உள்ள கிராமங்கள், வயநாடு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஊர் தான் அது. அந்த ஊரை சுற்றி உள்ள கிராமத்துல முக்கியமான ஒரு 3 ஊர் மக்கள் தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்துல சரியான மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. முதல் நாள் வார்னிங் கொடுக்குறாங்க, கவனமா இருந்துக்கங்க, யாரும் என்ன செஞ்சிட வேணாம், நீங்க எதுக்கும் ரெடியா இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. அசால்ட்டா இருந்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுக்குறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய ஒரு நாட்டம், அந்த மக்கள் தப்பு செஞ்சிருக்காங்கன்னு நம்ம சொல்ல வரல, அல்லாஹ்வுடைய நாட்டம் அது. அப்படி நடக்கணும்னு நல்லா நாடி இருக்கிறோம். ஒரு ஊரே ஒரே நேரத்தில் அழிஞ்சிருச்சு. அந்த ஊர் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, ஒரு பெரிய மண்ணுடைய மலை, தன்னால் முக்கூர் சொல்ல முடியாம மண்ணு சரிஞ்சிருச்சு. அப்படியே அந்த மண்ணு பூரா மழை பெஞ்சு அந்த மண்ணு சரிஞ்சு ஒரே சேரும் சகதியுமாக நேர வந்து அந்த அந்த இடத்துல இருந்த வீடுகள் அத்தனையும் காலி. ஒரு ஊர் மொத்தமா காலியாயிடுச்சு. அந்த ஊர் காலியாகி பக்கத்து ஊரை சேர்த்து
ஏரியா பள்ளிவாசல்ல உள்ள உஸ்தாத் வந்து வார்னிங் கொடுக்குறாங்க, எல்லாரும் கவனமா இருந்துக்கங்க, அல்லாஹ்கிட்ட நீங்க எல்லாரும் தௌபா பண்ணிக்குவோம், மழை ரொம்ப பேஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில அந்த பள்ளிவாசலுடைய தகப்பனார், அந்த இமாமுடைய தகப்பனார் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்கிறார், நீ அங்க மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது, அபாயகரமான ஒரு சூழ்நிலையில அங்க இருந்துகிட்டு இருக்குது, நீ அங்க இருக்க வேணாம், வந்துரு, லீவு போட்டு வந்து இங்க இருந்துட்டு மழை நின்றவொன்னா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இவர் என்ன செஞ்சிருக்கிறார், இல்ல நான் இருக்கிறேன், அப்படி ஒன்றும் இல்லை, பள்ளிவாசல்ல தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். கடைசியில அந்த மழை பெஞ்சதுல பள்ளிவாசலும் காலி, அந்த இமாம் பள்ளிவாசலுக்கு கீழே போய் அவர் இறந்துட்டார். அவருடைய கபரை வந்து அந்த வெளிச்சமான தான் விசாரமான தான் ஆக்கி வைக்கிறது. விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இது பயங்காட்டுறதுக்காண்டி சொல்ல வரல. விஷயம் என்னன்னாக்கா, அங்கங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஒரு ரெட் அலர்ட்டை காமிக்குது, சிகப்பு ஒரு எச்சரிக்கை. அங்கங்க நடக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப நெருங்கி வந்துடும், வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறது. இதுதான் காமிக்கிறது. நேற்றைய தினம் பெண்கள் தஃசீர்ல ஒரு ஆயத்தை வந்துருச்சு. நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை எப்படி அழிச்சேன் அப்படிங்கிறத அந்த ஆயத்துல விஷயத்துல எல்லாம் சொல்லி காமிக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த ஊரை பிரட்டிட்டாங்கன்னு எழுதாம பள்ளமாயிருச்சு, விஷயம் பெரிய விஷயம். அப்ப அந்த சம்பவத்தை பத்தி எல்லாம் சொல்ல போகும்போது, அந்த ஊரை தானே நீங்க காலையில வியாபாரத்துக்காண்டி கடந்து போறீங்க, அந்த அப்படியே கேட்கிறோம். அந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்தை அழிச்சனே அந்த சாக்கடல் பகுதின்னு சொல்லக்கூடிய அந்த இடம், அந்த இடத்தை தான் நீங்க காலையில கடந்து போறீங்க, வியாபாரத்துக்காக கடந்து போறீங்க. அதே மாதிரி அங்க இருந்து வரும்போதும் அந்த பாதை வழியை தான் வர்றீங்க, நீங்க பார்த்துட்டு மறுபடியும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே, இதுல இருந்து கொஞ்சம் திருந்த மாட்டீங்களான்னு கேட்கிறேன். அப்படியே அந்த ஆயத்தை அப்படியே வரும். அப்ப அல்லாஹ் இப்படி கேட்கிற நோக்கம் வந்து என்னன்னாக்க, நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த அலாரத்தின் மூலமாக, ரெட் அலாரத்தின் மூலமாக நீங்க மாத்திக்கங்க, நான் என்ன சொல்றேன்னா அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, என்னுடைய விஷயத்துக்கு நீங்க புறம்பாக நீங்க எதையும் செய்ய வேண்டாம், நானோ என்னுடைய ரசூலோ எந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்தோமோ அந்த விஷயத்தை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, இருக்க பற்றி பிடிச்சுக்கங்க. நீங்க எதையுமே நிரந்தரம் நினைக்காதீங்க. இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு நிரந்தரம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? மனுஷர்களை பத்தி கேட்கும் போது எல்லாம் சொல்லுவோம், என் அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு வந்திருக்காங்களான்னு கேளுங்கன்னு சொல்லுவோம். அவங்க நிரந்தரமா இந்த உலகத்துல வாழ்க்கை நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா, அல்லது அவங்க சொர்க்கத்திலேயோ அல்லது நரகத்திலேயோ அவங்க போட போகும்போது அவங்க அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, மனுஷர்கள் சொல்றாங்க, இல்லை நாங்க கொஞ்ச நாள் தான் நரகத்துல இருப்போம், அதுக்கப்புறம் நாங்க சொர்க்கத்துக்கு வந்துடுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்களே நபியே, அவங்கள்ட்ட கேளுங்க, எத்தனை நாள் என்கிட்ட அக்ரிமெண்ட் பண்ணாங்கன்னு கேளுங்க அப்படின்ட்டு அந்த ஆயத்துல நான் கேட்பேன். சூரத்துல் பக்ராவில் வரக்கூடிய ஆயத்து, நான் உங்களுக்கு முன்னாடி ஓதி காமிச்ச ஆயத்து சூரத்துல் ரஹ்மான்ல உள்ள ஆயத்து. குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ்வால் உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு வஸ்துக்களும் அழிஞ்சே தீரும். குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லாமே அழிஞ்சிடும், எதுவுமே நிரந்தரமாக இருக்காது. நிரந்தரமாக நித்திய ஜீவனாக இருக்க முடியாது யார் மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான். வ யப்கா வஜ்ஹு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம். ஆட்சி அதிகாரத்தையும் அடக்கியாளக்கூடிய ரப்புல் ஆலமீனுடைய முகம் மட்டுமே நிரந்தரமாக இருக்கும், வேற எதுவுமே நிரந்தரமாக இருக்காது. ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகல்லிபான், அல்லாஹ் கேட்கிறான். அந்த சூறாவை மடக்கி வரக்கூடிய ஒரு வசனம் ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகல்லிபான். வெறுமனே ஓதுறது நல்லா இருக்கும் அந்த ஆயத்து, ஆனா அது கேள்விக்குறியான ஆயத்து. இரு சாரார்களும், ஜின் வர்க்கங்களும் மனித வர்க்கங்களும் நான் சொன்ன விஷயத்தை எதை பொய்ன்னு சொல்றாங்க, பொய்ன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறோம். ஆக நமக்கு தரக்கூடிய படிப்பினைகள், நம்ம திருந்தணும், நம்முடைய அமல்கள் அதிகமாக்கிடணும், நம்முடைய மன்னரை வாழ்க்கையை நம்ம யோசிச்சுப்பாங்க. இன்னைக்கு நம்ம நேற்று நம்ம கூட இருந்தவங்க இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை, நல்லா தான் அவங்க இருப்பாங்க, திடீர்னு மௌத்தாயிருவாங்க. திடீர்னு நேற்று ஒரு இடத்துல ஒரு உற்சாகத்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்றாரு, நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தார், இந்த ஹஜ் பெருநாள் நடந்த சம்பவம், நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தார், பெருநாளைக்கான எந்திரிச்சு குளிச்சுட்டு ட்ரெஸ் போட்டுருக்கிறார், ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டார், பெருநாள் தொழுகைக்காக ரெடி ஆயிட்டார். ரெடி ஆனவர் தண்ணி குடிச்சிட்டு போனாலும் உட்கார்ந்தவர் மொத்தாயிட்டார். நல்லா பரிபூர்ணமா பாதுகாப்பு. அவர் நினைச்சு பார்த்தாரா, இல்ல போயிட்டு வந்து நம்ம குர்பான் கொடுக்கணும் கேட்டு வச்சிருந்தார், எல்லாமே அவங்க வீட்டுல அப்படியே தம்பிச்சு போய் நின்றுச்சு. அப்ப மௌத்துங்கிறது யாருக்கும் எப்பவும் வரும். நம்ம யாரும் என்ன செஞ்சுட்டு வரல, அல்லாஹ் கிட்ட அக்ரிமெண்ட் எதுவும் போட்டுட்டு வரல, நம்ம அல்லாஹ் பரிபூர்ணமா பாதுகாக்கிறோம். அப்ப அல்லாஹ் எதை விரும்புறான் அப்படின்னாக்க, அவனுக்கு நன்றி சொல்லி தரத விரும்புறான். அவனுக்கு எப்பவுமே அவன் நினைச்சுக்கிட்டே இருக்கணும், எல்லா இடத்துலையுமே அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கணும், ரொம்ப என் கூட இருந்துகிட்டு இருக்கிறான், நான் என்ன செய்யக்கூடிய அத்தனை செயலையும் அவன் ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறான்.
நான் மௌத்தா போயிட்டா நாளைக்கு நீ அல்லா கபூர்ல வச்சு கேள்வி கேட்பான், நாளைக்கு கியாமத்துல நின்று கேள்வி கேட்பான். அப்படி கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்ற சிந்தனைகள் ஒவ்வொருத்தருக்கும் வரணும். அதான் அந்த படிப்படை. இன்னைக்கு எல்லாருமே கியாமத்தினாலதான் யாமசின்னு ஓடிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம ஹதீஸ்ல பார்த்துருவோம். ஆனா இன்னைக்கு உள்ள சூழ்நிலை எல்லாரும் அப்படித்தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்கிறோம். எனக்கு என்ன தேவை வந்துருக்கு, நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. முந்தா நாள் நடந்த ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போடுறாங்க. கண்ணுக்கு முன்னாடி பஸ்ஸில் இருந்து கீழே விழுகிறாங்க ஒருத்தர். கண்ணுக்கு முன்னாடி அந்த பைக் ரைடரில் போனவங்க வீடியோ அவங்களுடைய ரவுட்டர் போன கேமராவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கண்ணு முன்னாடி விழுகிறாங்க. விழுந்த உடனே இப்போ என்ன செய்யணும், பைக்கில் உட்காந்துருக்க வேகமாக போய் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருக்கணும். இல்லை அந்த ஏரியாவில் வந்து போகிறவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உள்ள சூழ்நிலை இது உண்மையில் நடந்தது. முகநூல்ல அடிக்கடி வரக்கூடிய ஒரு சம்பவம் இது ஒன்று. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க, முதல்ல நமக்கு நம்ம தர்பியத்தை கொடுக்கணும். அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னாக்க, அல்லாஹ் எதை நமக்கு சொல்லி இருக்கிறானோ அதை கொண்டு வரணும். முதல்ல இபாதத்துல நம்ம கவனம் செலுத்தணும். வணக்க வழிபாடுகள்ல நம்ம கவனம் செலுத்தணும். அவங்க பக்தல தொழுகிறது, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பக்கமாவது குர்ஆன் ஷரீஃப் ஓதிடணும். அதுக்கு நம்ம முன் வரணும். குறைஞ்சு இல்லையா ஒரு 2 ஆயத்தாவது குர்ஆன்ல ஓதணும். டெய்லி அதை அந்த அமல் கொண்டு வரணும். அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆன் ஷரீஃப் ஓதுறதுங்கிறது கலாமுல்லான்னு சொல்லி காமிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பேசுறது அப்படின்னு. இல்லை எனக்கு ஓத தெரியல, எத்தனை நாள் சொல்லிக்கிட்டு இருக்க போறோம், ஓத தெரியல. நம்ம படிச்சுட்டா வந்தோம். அம்மாவுடைய வயிற்றுல வெளியாக போகும்போது நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வெளியே வந்தேன், இல்லை நான் வந்து ஹார்ட்வேர் இன்ஜினியராக வெளியே வந்தேன் அம்மாவுடைய வயிற்றுல வெளியே வரும்போது, இல்லை நான் என்ன மெக்கானிக்காக வெளியே வந்தேன். அந்த படிப்பெல்லாம் நம்மளால படிக்க முடியாது தானே. அப்ப ஏன் நம்ம குர்ஆன் ஷரீஃப் பற்றி நம்ம கவனம் செலுத்துறது இல்லைன்னாக்க, அது ஒரு முயற்சியில் நம்ம எடுத்தா தான் நம்ம வெற்றி காண முடியும். ஒண்ணு. இப்ப 2 விஷயத்தை சொல்றோம். ஒண்ணு இபாதத்து, பொதுவான இபாதத்துக்கு கவனம் செலுத்துறது. 2வது குர்ஆன் ஷரீஃப் ஓதுறது. 3வது வெறுமனே இபாதத்தை மட்டும் ஒருத்தர் தர்பியத்தை கொண்டு வந்துறாரு. நபிஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிக்கிறாங்க, உங்களில் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள். மேய்க்கிறதுனா தெரியுதா, ஆடு மாடு மேய்க்கிறோம்ல, அதை சொல்லி காமிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் மேய்ப்பாளர்கள். ஒவ்வொரு மேய்ப்பாளர்களும் உங்களுடைய மேய்ச்சலை பற்றி நான் கேள்வி எழுப்பப்படுவீர்கள். இல்ல அத்தாவுக்கு மட்டும்தான் பொறுப்பு, வீட்டுல வேற யாருக்கும் பொறுப்பு இல்ல, தம்பி சேட்டை பண்ணிட்டு இருக்கும்போது வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க அதை தட்டி விடும். அப்ப தகப்பனார் சரியா இருக்கிறாரா இல்லையா, நாளைக்கு தகப்பனார் பதில் சொல்லணும். என் பிள்ளைங்க விஷயத்துல நான் கரெக்டா இருந்தேன், அக்கா பதில் சொல்லணும், அம்மா பதில் சொல்லணும். என் பிள்ளைங்க விஷயத்த நான் கவனிச்சேன். இதுதான் மேய்ப்பாளர்கள். ஒவ்வொருத்தர் மேய்ப்பாளர்னு சொன்னாங்க இல்லையா, இதுதான். என் தம்பி விஷயத்த நான் கரெக்டா இருந்தேன், என் அக்கா விஷயத்துல நான் கரெக்டா இருந்தேன், என் தங்கச்சி தப்பு போனப்ப நான் கேட்டேன். அப்ப இதுதான் மேய்ப்பாளர்கள். அப்ப இந்த விஷயத்தை பத்தி நாளை கேள்வி ஏற்படுவோம். வெறுமனை இபாதத்தை மட்டும் ஒரு சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போயிடாது. உலக விஷயங்கள்ல நம்ம கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி சொல்லி தர்றாங்க. அடுத்து ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது, சகோதரத்துவத்தை அதிகமாக்குறது. இப்ப ஒருத்தருக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னாக்க நம்ம என்ன செய்யணும், பொது உடமையா போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. அந்த உதவி செய்யறத அல்லாஹ் விரும்புறான். ஒருத்தருக்கு உதவி செய்யறத அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹ் அதை நேசிக்கிறதுனாலதான், அந்த மாதிரி விரும்புறத அல்லாஹ் நேசிக்கிறதுனால அவங்களுடைய ரிஸ்கை விஸ்தீர்ணப்படுத்தி கொடுக்குறான் அப்படிங்கிறான். ஃபிரௌனை வந்து ரொம்ப காலம் விட்டு வச்சிருந்தாங்க. நம்ம எல்லாத்துக்குமே குர்ஆன்ல தெரியும் எவ்வளவு மோசமான ஒரு நபர் அப்படிங்கிறது ஃபிரௌனை பத்தி சொல்லலாம். ஆனா அந்த ஃபிரௌனை ஏன் விட்டு வச்சிருக்கேன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க அல்லாஹ்ட்ட. என்னடா அவன் இவ்வளவு கொடுமைப்படுத்துறான், உனக்கே தெரியுது அவன் எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காண்டு, ஏன் அவனை விட்டு வச்சிருக்க அப்படின்றோன்னா அல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா, அவன் கொடுங்கோலன் தான், எனக்கு நிகரான வரலாம், நானும் ரப்புன்னு சொன்னவன். அப்ப அவனை ஏன் விட்டு வச்சிருக்கேன்டா, யாராவது பசிக்குதுன்னு வந்துட்டா உடனே எடுத்து கொடுத்துருவோம். அவன்கிட்ட போய் யாரும் பசிக்கிறது நிக்க கூடாது, நின்றா உடனே அள்ளி கொடுத்துருவோம். அந்த தன்மை, அந்த இறக்க குணம் என்கிட்ட உள்ளது, அந்த குணம் அவன்கிட்ட இருக்கு. அதனாலதான் இன்னும் விட்டுக்கிட்டு இருக்கேன் அவன் அப்படின்னா. அப்போ கொடுக்கோளம் ஃபிரௌனுக்கே அந்த அளவுக்கு இறக்கத்தை கொடுத்தாண்டாக்க, அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை விட்டு வச்சு அவனுக்கு ஆயுசை நீடிச்சு கொடுத்துருக்காண்டாக்க, நம்ம அனுதினமும் அவனை வணங்கிக்கிட்டு இருக்கோம். அவனை எடுக்கல, எப்பவுமே என் ரப்பு என் கூட இருக்கான்னு நம்ம எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். 5 நேரம் தொழுகிறோம், எல்லா நேரத்துல துவா செய்யறோம், அல்லாஹ்வுக்கு பயப்படுறோம். அப்ப இந்த மாதிரிலாம் நம்மளை கைவிட்டுருவானாக்க கண்டிப்பா விடமாட்டான் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவம் நமக்கு சாட்சியாக இருக்குது. போன காலங்களை விட்டுருவோம், வரக்கூடிய காலங்கள்ல இந்த சகோதரத்துவம், ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போறது, அதே மாதிரி சலாம் சொல்றது, முந்திக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அதிகமான கவனம் செலுத்தணும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாங்களோ அதன்படி நடக்கிறதுக்கு வல்ல நாயன் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் தந்தருள் புரிவானாக.
وبالله التوفيق والهداية والسلام عليكم ورحمة الله وبركاته.